பாலிவுட் இல்ல டாலிவுட்னாலே நமக்கு பயங்கரமான கார் பறக்கிற சீனு, அங்க இருக்க திரைப்படங்களுக்கான ஸ்டண்ட்டும், இங்க தமிழ் திரைப்படங்கள் ஒரு சவுத் இந்தியன் மூவிஸ்க்கான ஸ்டண்ட்ஸ்க்கும் எப்படி வேறுபடுது? இங்க வந்து நாக்கா பட்ஜெட்ல தான் லாக் பண்ணுவோம். அங்க பட்ஜெட் அங்க வந்து ஒரு ஃபைட்டுக்கே வந்து ஒரு 4 கோடி 5 கோடி செலவு பண்ணுவோம் ஒரு ஸ்டண்ட்டுக்கு மட்டும். ஆனா இங்க வந்து அந்த 4 கோடி 5 கோடி வந்து இங்க படம் எடுத்துடலாம். ஒரு டைரக்டர் உருவாயிடலாம், ஒரு ப்ரொடியூசர் உருவாயிடலாம். அது வந்து பெரிய மார்க்கெட்டிங். இங்க வந்து சின்ன மார்க்கெட். ஆனா புஷ்பா 2 கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா அது எனக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. 2 கையை கட்டிட்டு பண்ணுறதே ரிஸ்க்கு. கையை கட்டு காலையும் கட்டிட்டு வந்து ஸ்டன் பண்ணுறது மிகப்பெரிய ரிஸ்க்கு. அதில் ஒர்க் அவுட் பண்ணுறது எவ்வளோ பெரிய சேலஞ்சு. அந்த மாதிரிலாம் பண்ணுறது வேலாயுதத்தில் வந்து எனக்கு அந்த ஒரு மாஸ்க் போட்டு ஹைதராபாத்தில் எடுத்தோம். அந்த குதிரை எடுத்து அந்த உள்ள போய் அப்போ வந்துனாக்கா மேலே போயிட்டு அவர் பண்ணிட்டாரு. அவர் மேலே வந்து ஹைட்டில் வந்து இப்படி ஈகல் மாதிரி நின்று அப்படி பண்ணிட்டாரு. அடுத்தது நான் பண்ணோம். அவர் எனக்கு நல்ல போடி போ நீ தான் பண்ண நெக்ஸ்ட் அப்படின்னு. அதனால எனக்கு ஒரு பக்கம் யாத்திசையெல்லாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து 300-400 பேர் ஸ்டண்ட்மேன் ரொம்ப லைவாக வேணும்னு சொன்னனால அது ரிகல்சர் 15 days ரிகல்சர் பண்ணாச்சு. பிஃபோர் ரிகல்ஸ் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணிட்டு ஷூட்டிங் வந்து லொக்கேஷன்லாம் லாங். ஆக்சுவலாக இங்கேருந்து 5 o'clock 4 o'clock போனால் உள்ளே போகிறது 8 o'clock ஆகிடும். அந்த டீப்பாக உள்ளே போகிறது. அப்போ அங்கே மேக்கப் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால பிஃபோர் எடிட் பண்ணி லாக் பண்ணிட்டு வச்சுட்டு சமீபத்தில் வெளிவந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் நம்ம கூட இருக்காரு. ஓம் பிரகாஷ் சார், வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ ஸ்டண்ட் சீன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது கமர்ஷியல் படம் இருக்க 2K கிட்ஸ் மத்தியில் கொஞ்சம் பிரபலம் ஆகணும்னா ஸ்டண்ட் சீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் எல்லாருமே டெபியூ அப்படின்னு இருக்கும்போது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸ்டண்ட் சீக்வன்சஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்ட்டு. உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க கூட ட்ராவல் பண்ண ஒரு அனுபவம்? எல்லாம் புதுசு ஆக்சுவலாக. எல்லாம் டீம் எல்லாம் புதுசு. ஏன்னா யூடியூபர்லேருந்து வந்த டீம்ஸ் எல்லாமே. ஏன்னா டூப் இல்லாமல் லைவாக நேச்சுரலாக வேணும்னு சொல்லி அருண் கேட்டதுனால வந்து ரொம்ப லைவாக யதார்த்தமாக பண்ணோம் அது ஆக்சுவலாக. அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே. ஓகே. இப்போ இவங்க யூடியூபோட ஒரு கொரியோகிராஃபிக்கும் திரைப்படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது மேஜராக. ஸோ அவங்கள டேக்கிள் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா? சினிமாவில் வந்து ட்ரைனராக இருப்பாங்க. ட்ரைனிங் நிறைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் சினிமா வரும். யூடியூபரில் வந்து ஜஸ்ட் அந்த டைமில் வந்து லைவ் மட்டும் பண்ணிட்டு வரும்போது கஷ்டம் தான். ஆனால் வந்து பாஸ்கர்லாம் வந்து உடனே சொல்லும் போது அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எல்லாம் பண்ணும்போது. அதை தாண்டி இப்போ உங்களை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம நிறைய பேசலாம், நிறைய திரைப்படங்களை பற்றி பேசலாம். ஸோ நீங்கள் பாடி டூப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்லேருந்து இப்போ ஸ்டண்ட் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த திரைப்படங்களும் ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு ஸ்டண்ட் சீன்ஸ் மாறுது. ஒரு 70s 60s 80sலேருந்து ஒவ்வொரு டேக்கேடுக்கும் ஸ்டண்ட் சீன்ஸ் மாறுது. இப்போ 2K அட் ப்ரெசென்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஓவர் டூவும் பண்ண முடியாது, அதுக்காக சிம்பிளாகவும் காட்ட முடியாது. இவங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறது எப்படி இருக்கு? 2K கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், சிஜி லேர் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக எங்கள் டெக்னிக்ஸில் நிறைய டெவலப்பிங். இப்போ இங்கே ஆள் இல்லாமல் திருப்பி இடிச்சுட்டு திருப்பி ஆளை உட்கார வைக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அட்வான்டேஜ் நிறைய இருக்குது இப்போ இருக்குது. அப்போ இருக்கிறது வந்து அட்வான்டேஜ்லாம் ரொம்ப கம்மி. நிறைய நம்ம தான் சீரியஸாக ரிஸ்க் நிறைய எடுக்க வேண்டியது. அதில் நீங்கள் எடுத்த ரிஸ்க் ரொம்ப பெருசு. தம் படத்தில் சிம்பு சாருக்கு பதிலாக எவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து குதிச்சீங்க. ஆமாம், 7th ஃப்ளோர்லேருந்து. ஸோ அந்த அனுபவம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். நல்ல அனுபவம் தான். ஆக்சுவலானாக்கா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. பெங்களூரில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் இதுலேருந்து ஜம்ப் பண்ண நீங்கள் தான் அப்படி இருந்தாங்க. பண்ணுறியான்னு கேட்டால் ஓகே பண்ணுறேன் டன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அந்த தாட் எல்லாம் இல்லை. இது நமக்கு ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்படுமா அந்த தாட் எல்லாம் இருந்ததில்லை. இன்ஜுரி ஸ்டண்ட்னா இன்ஜுரி ஏற்பட தான் செய்யும். ஒரு சேலஞ்ச். எனக்கு முன்னாடி ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தார். நீ பண்ணுறியா, ஒரு புஷ் பண்ணுறியா, ஒரு பயம் புத்தினே இருந்தார். பண்ணுறியா நான் பண்ணுறேன் நீங்கள் போங்க நான் சொல்லிட்டு மேலே ஏறிட்டேன். மேலே ஏறி அப்போ ஹேர் பெட் ஒன்று இருக்குது. மார்க்கிங் போட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று ஜம்ப் பண்ணிட்டேன் 7th ஃப்ளோரில். அதுக்கப்புறம் தான் சிம்பு சார் வந்து கேட்டார், எப்படியா பண்ண நீ, எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு கேட்டார். சார் நீங்களும் பண்ணலாம் சார் சொன்னால் அவர் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அவரே ஜம்ப் பண்ணார். அவர் ஜம்ப் பண்ணார் 100% பண்ணார். ஸோ கில்லி வந்து ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு படம் சொல்லலாம். அதோட ஸ்டண்ட் சீன்ஸும் நம்ம ரொம்ப விருப்பப்பட்ட திரைப்படங்கள்ல ஒன்று. ஸோ அதில் நீங்கள் விஜய் சாருக்கு பாடி டூப்பாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் உங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது பேசினார், அதை பற்றி டிஸ்கஷன் இருந்தது அவங்களுக்குள்ள? கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி, ஆதி, வேலாயுதம். திருப்பாச்சியோட ஸ்டன் சீன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தாலும் நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். ஸோ அதில் அவங்க கூட எப்படி இருந்தது, உங்க கான்வர்சேஷன் எப்படி? அவர் வந்து செக் பண்ணுவார் காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே. என்னோட ஃபுல் அண்ட் பேக் சைட் ஃபுல்லாக விஜய் சார் பிள்ளையா இருப்பேன் நான். கிக்ஸ் அவர் வந்து ஷூஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக போடு அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் நல்லா இருக்கியான்னு கேட்பாரு.
நானும் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவரு அண்ணா ஓகே அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த ஒரு ஆமா, ரிலேஷன்ஷிப் இருந்தது. சமாளிச்சேன். ஓகே. ஒரு ஒரு மித்தா இல்ல என்னன்னு தெரியல. ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்கவங்களுக்கு டக்குன்னு பொண்ணு குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலி வந்து ரொம்ப யோசிப்பாங்க இல்லையா? ஸ்டண்ட் ரிலேட்டட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது, உங்க ஃபேமிலி, உங்க அம்மாவா இருக்கட்டும் எல்லாருமே பயப்படுவாங்க. ஒரு ஒரு நாளும் அந்த ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணீங்க இந்த இல்ல இருந்தது ஆக்சுவலா. என்னன்னாக்கா லவ் மேரேஜ் தான். ஓகே. அப்போ அவங்க வீட்ல என்ன சொல்ட்டாங்க, "நீங்க கல்யாணம் பண்ண பொண்ணு சீக்கிரம் டைவர்ஸ் ஆயிடும்ன்ட்டாங்க." ஆ. ஏன்னா சினிமாக்காரனாலே டைவர்ஸ் ம். பண்றவங்க அந்த கிளம்சிங் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு பார்த்து பெருமைப்படுறாங்க. அந்த பையனை மிஸ் பண்ணாம பண்ணதுன்னு சொல்லிட்டு பெருமைப்படுறாங்க. அ பொண்ணு குடுக்கல. ஆ. அப்புறம் கூட்டின்னு வந்துட்டான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு எல்லாரும் வந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. வடச்சென்னை படம் மாரி அங்க ஒரு சீன் இருக்கு. அமீர் சார் வந்து பருத்தி வீரன்ல ஒரு சூப்பரான ஒரு காட்சிகள் அமைச்சிருப்பீங்க. அது வந்து ரொம்ப ராவா இருக்கும். அது வில்லேஜ்ல இருக்கவங்க. ஒரு முரட்டுத்தனமான ஒரு சண்டை அந்த மாரி இருக்கணும். அதுல கார்த்திக்கும் டெபியூ ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. அந்த திரைப்படம் எப்படி இருந்தது வொர்க் பண்றது? அது புது அனுபவம். ஆக்சுவலா என்னன்னா, கார்த்தி சார் புதுசு. அமீர் சார் வந்து மௌனம் பேசுதே பண்ணிட்டாரு. ராம் ம், பண்ணிட்டாரு. ம். அப்போ அவரு சொல்லுவாரு, "பிரகாஷ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஒண்ணும் ஓகே. மொட்டை வெயில் அது ஓப்பன்ல ம். இருக்கும்." திருப்பியும் அந்த ஒரு ஷாட் பண்ணோம்னா, திருப்பியும் டிராக்டர் எடுத்துட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணா நெறைய அனுபவங்கள் இருந்தது. லைவ் நெறைய பண்ணோம் அது. அத தாண்டி இப்போ பாலிவுட்லயும் நீங்க போய் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸோ ராம் லக்ஷ்மண் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பாலிவுட் இல்ல டாலிவுட்னாலே நமக்கு பயங்கரமான கார் பறக்கிற சீனு, தென்னை மரம் எறிகிற சீனுன்னு பயங்கரமா இருக்கும். இங்க கோலிவுட்ல அந்த அளவுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி அப்படின்னா பாலிவுட்ல தான் இருக்கும். இத எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? அங்க இருக்க திரைப்படங்களுக்கான ஸ்டண்ட்டும், இங்க தமிழ் திரைப்படங்கள் ஆர் சவுத் இந்தியன் மூவிஸ்க்கான ஸ்டண்ட்ஸ்க்கும் எப்படி வேறுபடுது? இங்க வந்துனாக்கா பட்ஜெட்ல தான் லாக் ம். பண்ணுவாங்க. அங்க பட்ஜெட் அங்க வந்து ஒரு ஃபைட்டுக்கே வந்து ஒரு 4,00,00,000, 5,00,00,000 செலவு பண்ணுவாங்க. ஒரு அப்பா! ஸ்டண்ட்டுக்கு மட்டும். ஆனா இங்க வந்து அந்த 4,00,00,000, 5,00,00,000 வந்து இங்க படம் எடுத்துடலாம். ம். ஒரு டைரக்டர் ட்ரூ. உருவாயிடலாம். ஒரு புரொடியூசர் உருவாயிடலாம். அது வந்து பெரிய மார்க்கெட்டிங். இங்க வந்து சின்ன மார்க்கெட். ஆனா குவாலிட்டி ம். குடுக்கணும். பெரிய படத்துக்கு நெறைய செலவு. இப்போ சங்கர் சார் தான் சரி, ம். சிவகார்த்திகேயன் சார், சூர்யா சார் படத்துக்குலாம் பண்ணுவாங்க நல்லா. மாஸ். அப்கமிங் ஹீரோவுக்கு வந்து செலவு பண்றது கொஞ்சம் ரேர். ம். 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 அதான் டிஃபரெண்ட். எஸ்எம்எஸ் திரைப்படம் வந்து ஆமா. நீங்க ஸ்டார்ட் ஆகும்போது அவர் தான் உங்ககிட்ட சொல்றாரு. நீங்க ஏன் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபரா மாறக்கூடாதுன்னு டைரக்டர் சொல்றாரு. ஸோ அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஒர்க் பண்றீங்க. பாசன்கிற பாஸ்கரன் ஆகட்டும், ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆகட்டும் தொடர்ந்து ஒர்க் பண்றீங்க. ஒரு டைரக்டர் கூட அடுத்தடுத்து ஒர்க் பண்ணோம்னா, அந்த காம்பினேஷன் நமக்கு செட் ஆகணும். அடுத்தடுத்த திரைப்படங்கள் பண்றதுக்கு. ஸோ உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா அது நெறைய சொல்லிட்டேன். ஆக்சுவலா அமீர் சார் தான் கூப்பிட்டு நீ ஸ்டண்ட் பண்ண அப்டின்னாரு. ஓகே. அவர் நடுவுல வந்து ஆர்டிஸ்ட்டா போனதுனால இது. ம். ம். ராஜேஷ் சார் வந்து ரொம்ப நாளா வாட்ச் பண்ணே இருப்பாரு. இப்போ அசிஸ்டன்ட்டா இருக்கும்போது ஒரு சீப் டெக்னீஷியன வாட்ச் பண்ணே இருப்பாங்கல்ல. ம். அது மாரி வாட்ச் பண்ணும்போது நீ பண்றியாடான்னா, பண்றேன் சார்ன்னும்போது அதான் அலி நாகராஜா, கார்த்தி சார் படம் ம். பண்ணோம். அதுக்கப்புறம் பாசன் பாஸ்கர் இப்போ எஸ்எம்எஸ், MI3 ஆனா அவர் படங்கள்ல பெருசா அடிதடி மாரியெல்லாம் எதுவும் இருக்காது. ஆனா குட்டி குட்டி மைன்யூட்டான ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன் ஃபைட்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாரு. காட்டுவாரு. ஆமா. அத கொரியோகிராஃபர் பண்றது தான் நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? இங்க என்ன மாரி போட்டா காமெடியாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் அது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டர்ஸாவும் இருக்கிற மாரி காட்டணும்ன்றது கஷ்டம் இல்லையா? அதுக்கு நீங்க வொர்க் அவுட் பண்ணுவீங்களா சார்? இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ பாலா சார், அமீர் சார், ராஜமௌலி இவங்ககிட்டலாம் ஒர்க் பண்றதுல வந்து ஒர்க் அவுட் பண்றது நெறைய ஜாஸ்தி. ம். ராஜேஷ் சார் கிட்ட அப்படி கிடையாது. நீங்க நல்லா ஃபன்னா பண்ணலாம், காமெடியா இருப்பாரு. ஒரு ஓகே. ஜாலியான ஒரு ஃப்ரெண்டா வந்து இப்போ நான் ஒரு புது பையனும்போது அவர் என்ன கூப்பிட்டு ஷோல்டர் மேல கைய போட்டு, ம். ஆ சிவாஜி பையன் பிரபு சார் அப்படின்னு ஆமாமாமா. பயந்துராத. கார்த்தி சார் பெரிய பையன் சிவகுமார்னால பயந்துராத. உன்னோட ஃப்ரெண்டு எல்லாரும் ஆப்போசிட்ல வரும். ம். நட்பா பழகிட்டா உனக்கு ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி குடுத்தாரு. ஓகே. அதனால அவர்கிட்ட ஈஸியா இருக்கு. ஓகே. மத்த டைரக்டர்லாம் நீங்க சொல்ற மாரி நல்லா ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ம். நெறைய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணா தான் கொஞ்சம் ஜெயிக்கும். ஸோ ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்குமே வந்து தனித்தனி யூனியன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி ஸ்டண்ட் யூனியன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மாரியான வளர்ச்சி பெற்றிருக்கு? இப்போ நல்ல டெவலப்பிங். அப்போ வந்து ம். காலகட்டத்தில வந்து பெட்ஸ் கிடையாது. ம். சேஃப்டி ரொம்ப கம்மியா இருந்தது. ம். இப்போ நெறைய சேஃப்டி இருக்கு. பெட்ஸ் இருக்கு, ரோபிள் கேபிள் ஷாட் இருக்கு, சிஜி இருக்கு, ம். ம். டபுள் லேர் ஷாட் இருக்கு. இதெல்லாம் நெறைய டெவலப்பிங் இருக்கு. டெக்னிக்கலா நீங்களும் அப்கிரேட் ஆக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இல்லையா? ஸோ இப்ப இருக்க ஸ்டண்ட் சீன்ஸும் நம்ம அதையும் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேத்த மாரி நம்ம குடுக்க வேண்டிய ஸோ நீங்க டெவலப் ஆகுறதுக்கு என்னென்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் பண்ணி டைம் தரீங்க? தான். ஆக்சுவலா நான் ஒரு ம். ஸ்டண்ட் எடுக்கணும்னா ஒரு 10 டேஸ் ஒரு மினிமம் ஒரு 10 டேஸ் குடுத்தா தான் அது ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும். ரிஹர்சல் பண்ணா வந்து ஈஸியா இருக்கும். இப்போ டைம் குடுக்காம நீ ஸ்ட்ரெய்ட்டா போய் பண்ணோம்னா, அங்க ஒர்க் அவுட் பண்ணி டைம் சேவ் பண்ண முடியாது. ம். ம். ஒர்க் அவுட் பண்ண முடியாது. புது ஓகே. டெக்னீஷியன் வந்து யூஸ் பண்ண முடியாது. டைம் குடுத்தா ஈஸி. இப்போ வந்து புஷ்பா 2 கிளைமாக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா, அது ம். எனக்கே ஒரு பிரம்மாண்டமா இருந்தது. 2 கைய கட்டிட்டு பண்றதே ரிஸ்க். ம். கைய கட்டு காலையும் கட்டிட்டு வந்து ஸ்டன் பண்றது மிகப்பெரிய ரிஸ்க். அதுல ஒர்க் அவுட் பண்றது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங். அந்த மாரிலாம் பண்றது ரொம்ப கஷ்டமானது. இந்த ஹை ரிஸ்க் அண்ட் லோ பே ஜாப்ஸ்ன்னு குறிப்பிட்ட ஜாப்ஸ் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல ஸ்டண்ட்டும் ஒண்ணு. அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கா? ஹை ரிஸ்க் அண்ட் லோ பே அப்படின்ற மாதிரியான ஃபேக்டருக்குள்ள தான் அடங்கியிருக்கா? அப்படிலாம் இப்ப அந்த மாரி இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. இப்ப அப்படிலாம் அந்த இல்ல. மாதிரி எதுவும் ஓகே. ஸோ அத தாண்டி இப்போ ஸ்டண்ட் யூனியன் அப்படின்ற ஒரு யூனியன்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிஷியரிஸ் எல்லாம் கிடைக்குது? பெனிஃபிட்னா இன்சூரன்ஸ் இருக்கு. ம். ம்.
எனி ஹெல்ப் எனி மெடிக்கல்லேருந்து இப்போது ஹார்ட் பிரச்சனைனா யூனியனே வந்து 1,00,000 1,50,000 ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு ஹார்ட் சர்ஜரி மெடிக்கலுக்குன்னு வந்து தனியாக ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுறாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த ரியலிஸ்டிக்கா நம்ம நேர்ல ஃபைட் பண்றதுக்கும் திரைப்படங்கள்ல பார்க்கக்கூடிய ஃபைட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நேர்ல நான் அடிச்சா உங்களுக்கும் வலிக்கும், நீங்க அடிச்சா எனக்கும் வலிக்கும், மாத்தி மாத்தி வலிக்கும். ஆனா இந்த திரைப்படம் ஃபைட் வந்து பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இந்த டேர்ம் கொண்டு வந்தது யாரு? இப்படி வா ஊன்னு கத்தி அடிக்கிறது, பறக்கிறது இதெல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் பண்றீங்க? இது எப்ப இருந்து வர ஆரம்பிச்சது? இதுல ஏன் ரியலிஸ்டிக் ஃபைட்ஸ் சினிமாக்குள்ள கொண்டுட்டு வர முடிய மாட்டேங்குது? இல்லை இருக்குது ஆல்ரெடி பிதாமகன் ஒரு படம் பார்த்தீங்கன்னா இருக்கும், பிதாமகன். ரேணுகொண்டான்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அது ரொம்ப இந்த ராவான ராவா படங்கள்ல அதுவும் ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப லைவா கேட்கும்போது லைவா எடுத்துக்கலாம். கமர்ஷியல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பாலகிருஷ்ணா படத்துல வந்து கமர்ஷியல் பண்ணா ஒரு ட்ரெயின் பறக்குது ஒரு கார் பறக்குது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு டேரக்டர் ஒரு ஃபீல் வச்சிருப்பாங்க. அது வந்து உங்ககிட்ட கேட்பாங்களா? இந்த ஆமா. மாதிரி மாஸா இருக்கணும் அப்படின்றது ஆமா உங்ககிட்ட இப்போ ஒரு யாத்திசையெல்லாம் வந்து நாங்க ஒர்க் ம். பண்ணும்போது வந்து 300-400 பேர் ஸ்டண்ட்மேன் ரொம்ப லைவா வேணும்னு சொன்னனால அது ரிகல்சர் 15 days ரிகல்சர் பண்ணோம் ஆக்சுவலி. ஓகே. பிஃபோர் ரிகல்ஸ் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணிட்டு ஷூட்டிங் வந்து லொக்கேஷன்லாம் லாங் ஆக்சுவலாக இங்கேருந்து 5 o'clock 4 o'clock போனால் உள்ளே போகிறது 8 o'clock ஆகிடும். ம். அந்த டீப்பாக உள்ளே போகிறது அப்போ அங்கே மேக்கப் இதெல்லாம் இருக்குல்ல அதனால பிஃபோர் எடிட் பண்ணி லாக் பண்ணிட்டு வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணா பண்ணுவாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அவங்க அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாரோட பிரச்சனை அப்படி என்னன்றது நமக்கு தெரியறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. பமல்கே சம்பந்தம் மாதிரி கமலஹாசன் ஒரு மூவி பண்ணும்போது தான் ஓ இங்க இவ்வளோ ஃபேக்டர் இருக்கா, இப்படி ஒரு பாடி டூப் பண்றாங்களா அப்படின்றது தெரிய வர ஆரம்பிக்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகள் இன்னும் ஏதாவது நோட்டீஸ் பண்ணப்படாத மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? ஸ்டண்ட் யூனியன், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இல்ல இந்த விஷயங்கள்லாம் நோட்டீஸ் இன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கா? இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இன்னும் தெரியலையே. ம். நல்லா தானே போகுது. நல்லாதான் போகுது. நீங்க தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்றீங்களா? அது ஓகே. வெளியே சில பேர் தப்பு தப்பா அதெல்லாம் நல்லா நல்லா ஆல் குட். சூப்பர் குட் ஓகே. நைஸ். ஸோ பேமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லும் பிரச்சனை இருந்ததில்ல. முன்னாடியெல்லாம் சொல்வாங்கல்ல, அது ஒரு மித்தாவும் இருக்கலாம். இல்ல நீங்க தான் வொர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தான் அது உண்மையா இல்லையான்னு தெரியும். ஸோ பேமெண்ட் டிலே ஆகும். எல்லா இடத்துலயும் நடக்கும். பட் சினிமால இது நெறைய நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேமெண்ட் டிலேஸ் இருக்கும். இதுக்கு அதுக்கு வர லைட் மேன்ஸா இருக்கட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்களோட பேமெண்ட்ஸ் தான் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மைதானா? இருக்கு சில கம்பெனி வந்து நான் ஆக்சுவலாக ஒரு நல்ல கம்பெனினா பிஃபோராக ஷெட்யூல் போட்டு ம். ஒரு பேசுகிறாங்க என்னென்ன பேமெண்ட் சொல்லி கொடுத்துருவாங்க. சில கம்பெனி வந்து டேட்டுக்குள்ளே படம் முடிக்கலன்னா தள்ளி போனதுனால அந்த ஃபினான்ஸ் ம். அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் அதனால பொறுத்து தான். ப்ரொடக்ஷன்லேருந்து கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி கிளியர் பண்ணுறாங்க 5 days 4 days. அதனால யூனியன் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் கிளியர் முடியும். ஓகே. யூனியன் மட்டும் இல்லைன்னா ம். முடிஞ்சது கதை. ஸோ அது ஒரு பெனிஃபிட் தான். ம். ஓகே. வெற்றிமாறனே சொல்லியிருப்பாரு, விடுதலை படத்த வந்து நான் ரொம்ப இழுத்தெடுத்தேன். ஏன்னா எனக்கு அவ்ளோ யோசனை வந்துட்டே இருந்தது அப்படின்ற மாரி. ஒரு சில டைரக்டர்ஸ் ஸ்பாட்ல நெறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு, மாத்தி, திருப்பி டைரக்ட் பண்ணி, அந்த மாரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா? நம்ம சீனே மொத்தமா மாத்தி, கொரியோகிராஃபி மொத்தமா மாத்தி, அந்த மாரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? இருக்கு ஆக்சுவலாக தெலுங்குல ராஜமௌழி சார் படம் நான் ம். நிறைய அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். மகதீரா சிறுத்தை அதெல்லாம் வந்து இங்கே தமிழ் ரீமேக். அப்போ நான் அவர்கிட்ட ம். ஒர்க் பண்ணுவோம் சீன் எடுத்து ஃபைட்டே எடுத்துருவாரு. எடுத்துட்டு போயிட்டு மறுநாள் வந்து என்ன சார் பாகல எதிரா அது நச்சில் எதிரா அப்படின்னு ஏன் சார் செப்தான் சார் அப்போ சொல்லுவார் இல்லைடா அது சரியா அந்த ஆக்ஷன் உட்காரலடா ம். அப்படின்னா திருப்பி அந்த ரீஷூட் பண்ணுவாங்க. ஓகே. அது பெரிய கம்பெனி தாங்கும் சின்ன கம்பெனிலாம் தாங்காது. நோ ஓகே. ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம கொரியோகிராஃபும் பண்றது பண்ணலாம் மாறும் இல்லையா? 100% பண்ணலாம். விஜய் சாரோட நெறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லா படத்துலயும் ஸ்டண்ட் வந்து ரொம்ப பேர் போனது. கில்லியா இருக்கட்டும், திருப்பாச்சியா இருக்கட்டும், எல்லா படத்துலயுமே வந்து ஸ்டண்ட் சீன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த வகையில உங்களுக்கான ஒரு அனுபவம் ஏதாவது, நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அனுபவங்கள் ஏதாவது? அதில் திருப்பாச்சியில் வந்து சந்தனம் ஃபைட் ஒன்று இருக்குல்ல ஆ. அது வந்து ஃபுல் மேக்கப் டெஸ்ட் எனக்கு டெஸ்ட் ஆமாமா. பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவரை போட வச்சேன். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது ஃபேஸ் எதுவும் ஆகிடக்கூடாது ஓகே. சந்தனம் போட்டு ஆமாமா. அந்த கெட்டப்பே ஃபேமஸ். ஆமாம் ஆமாம் அந்த இது வந்து கூப்பிட்டு கேட்டார் எப்படி எதனா இச்சிங்க எதனா இருக்கா அப்படின்னு கேட்பாரு. இல்லை சார் பக்கா இருக்குது இப்போ ம். போடலாமா அப்படின்னு ஓகே சார் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் வேலாயுதத்தில் வந்து எனக்கா அந்த ஒரு மாஸ்க் போட்டு இந்த ஆமாமாமா. ஹைதராபாத்ல எடுத்தோம் அந்த குதிரை எடுத்து அந்த உள்ள போகும் ஆமா. அப்போ வந்துனாக்கா மேலே போயிட்டு அவர் பண்ணிட்டாரு. ம். அவர் மேலே வந்து ஹைட்டில் வந்து இப்படி அப்படி ஈகல் மாதிரி நின்று அப்படி பண்ணிட்டாரு. அடுத்தது நான் பண்ணோம். அவர் எனக்கு என்ன போடி போ நீ தான் பண்ண நெக்ஸ்ட் அப்படின்னு. அதனால எனக்கு ஒரு பக்கம் என்ன இப்படி சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் பண்ணிட்டாரு சரி நம்ம பண்ணி அவனு சொல்லிட்டு ம். அதுக்கப்புறம் நான் மேலே போய் நின்று அது ஷார்ட்லாம் எடுத்து ஓகே. அதுக்கப்புறம் அந்த குதிரை கேலப் தூக்கணும். அவரும் பண்ண அதுக்கப்புறம் நானும் வந்து தூக்கி லேண்ட் பண்ணணும். ஆமா. ஷார்ட்லாம் வந்து அந்த ரொம்ப டாப்லேருந்து ஓகே. ஏதாவது திரைப்படத்துக்கு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி, பெருசா செட்டெல்லாம் போட்டு, ஸ்டண்ட் சீன்ஸ் எதாவது வச்சு, சம்டைம்ஸ் அது படத்துல மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாரி ஏதாவது அனுபவம் இருந்திருக்கா உங்களுக்கு? இருக்கு. நந்தலாலான்னு ஒரு படம் ஆக்சுவலா மிஸ்கின் ஆ. சார் டைரக்ஷன்ல. அதுல வந்து நரக்குருவிகளை பத்தி ஒரு ஆமா. சீக்வன்ஸே ஒரு 10 minutes போகும் ஆக்சுவலா. ம். சாங்கே வந்து சூப்பரா பதில அது ஒரு
சாங்கு பலேலே பலேலேன்னு ஒரு சாங் போவோம். டிஆர் கார்டனில் வந்து செட்டு போட்டு நைட்டு ஒரு 10 நாள் எடுத்தாங்க அந்த ஷூட். செட்டு போட்டு இடிச்சு எல்லாம் வந்துலாம். படத்தில் போனால் அந்த சீக்வன்ஸே இல்லைங்க. அப்படியே தூக்கிட்டு ஓகே. அந்த மாரி அது நல்ல ப்ரெஷரா இருக்குமா? செலவே மேக்ஸிமம் ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. அப்பா! அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சீன்ஸ் இல்லாம நம்ம வருத்தப்படுகிறோம். கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அது நிறைய நடக்கும். ஏன்னா இப்போ வந்து ராஜேஷ் சார் படத்துலேயே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்னன்னா ஃபைட் எடுத்துட்டு வர்றாரு. இப்போ பாஸ் என்டர் பாஸ்ல வந்து ஒரு 6 நாள் வந்து பஸ் ஃபைட் எடுத்தோம். ஆர்யா நயன்தாரா வந்து பஸ்ஸுக்குள்ள ஃபைட்டு. ஒரு நைட் ஃபுல்லாக எடுத்தோம் ஃபைட்டு. ட்ரைலர்லலாம் கட்டலாம் அந்த ஷாட்லாம் வந்தது. ஓகே சொல்லி ஃபேமிலியோட உள்ள போய் பார்க்கும்போது அந்த ஃபைட்டே இல்லை. இல்ல. என்ன சார் கேட்டா ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அதனால தூக்கிட்டேன். அது ஏன்னா ஃபைட்ல சார் கை வைப்பீங்க. ஒரு சாங் எடுக்கிற ஒரு சாங்கை தூக்குங்க, ஆமா. ஒரு சீனை தூக்குனா சிரிச்சுனாரு. அது ராஜேஷ் சார் படத்தில் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ட். டவுட்டாகவே இருக்கும். அது பெரிய விஷயமா இல்லை, அப்படியே தூக்கிடுவாரு. ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் வந்து அந்த டெத் எல்லாம் வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் போது இந்த மாதிரி வகையில் ஸ்டண்ட் யூனியனாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இருக்கு ஆக்சுவலாக இதில் யதார்த்தமாக தான் ஸ்டண்ட்டு ம். ஆக்சிடென்ட் மாதிரி தான் ம், சாதாரணமாக ம், தான் இருக்கும். ஆக்சுவலாக சேஃப் மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் யூனியனில் இருக்குது. சேஃபாக பண்ணுறது இருக்குது. இப்போ அவங்க இறந்துட்டாலும் அமௌண்ட் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குது. இதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஓகே. மற்றபடி ஓகே. நல்லபடியாக தான் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம சீரியஸான சீனில் வந்து சிரிச்சிடுவோம், இல்லை அழுதுருவோம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் டக்குன்னு லைட்டாக மிஸ் ஆகி பஞ்ச் பண்ணிட்டா கூட செமையாக வலிச்சிரும். ஒரு சிலர் வந்து சீனில் ரொம்ப எமோஷன் ஆகி பட்டாலும் அரைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்டர்ஸே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? இல்லை நாங்கள் பண்ணும் போதெல்லாம் எமோஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் அஸ்டண்டாக இருக்கும் போதெல்லாம் ரியலாக அடி விடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் சிங்காக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து ட்ரைனிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் பஞ்சஸ் கண்டிப்பாக சில டைம் வந்து ஒரு பஞ்சு ஃபேஸ் பஞ்ச் அடிச்சோன்னா அந்த டேர்ன் ரைட்டில் அடிச்சா ரைட்லேயே தான் டேர்ன் பண்ணும். ஆப்போசிட்டாக டேட் பண்ண அடிச்சா அந்த நோஸ் உடஞ்சி பிளட்லாம் ஊற்றிருக்கு. ஓ. அந்த மாதிரி அப்போ ஸ்ட்ரைட் பஞ்ச் அடிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக என்னன்னா பவராக அடிக்க தெரியாது. ஸ்ட்ரைட்டாக ஃபேஸில் அடிச்சு இந்த உதடெல்லாம் அப்படி ஓப்பன் ஆகிடும். ஓகே. இந்த மாதிரிலாம் ஓகே. நடந்திருக்கு. ஸோ எந்த ஆக்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய டாப் டயர் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து சண்டை பயிற்சி பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இப்போ யாரெல்லாம் வந்து பயிற்சி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதான். ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் எடுத்து ஒரு ஸ்டன் சீனில் ஒரு ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணுங்க. இல்லை இப்போ உங்களுக்கு ஃபிலிம்னு ஒரு புக் ஆயிடுச்சுன்னு வச்சு ஒரு படம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு டான்ஸ் கிளாஸு, இந்த ஆக்டிங் கிளாஸ், ஸ்டண்ட்டு எப்படிலாம் பண்ணுறது நீங்கள் பண்ணிவிட்டு ஈஸியாக உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. இவங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, பண்ணிடலாம் சொல்லிட்டு உள்ளே வந்துடுவாங்க ஸ்டண்ட்டு. நம்மளுக்கு டைம் இருக்காது. அப்போ வந்து பஞ்சு சரியாக கொடுத்து அடிக்க மாட்டாங்க. கிக்ஸு சரியாக வராது. அப்போனா ஆப்போசிட்டில் ஆளை வந்து பட்டுன்னு அடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து ட்ரைன் பண்ணிட்டு வந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ஸ்டண்ட்டு. ஓகே. மிகப்பெரிய கடிதம் ஸ்டண்ட்டு ரொம்ப ரிஸ்க். அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ஈஸி. இப்போ அதுவும் சமீபத்தில் 2K கிட்ஸ் அப்படின்றவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரேஷன் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எப்படி இல்லை இருக்கு? இப்போ கூட நாங்கள் ஒரு ஜீ தமிழ் மகா நடிகன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து விஜய் ஆண்டனி பண்ணாரு. அந்த 2 பொண்ணுங்களுக்கு வந்து ஸ்டண்ட்டே தெரியாது ஆக்சுவலாக. பைக் ஓட்டுவேன்னு சொல்லிட்டாங்க. ஃபாட்டுக்கு வந்துட்டா பைக் ஓட்ட தெரியல. கீர் ஃபர்ஸ்ட் கீர் போகிறா, செகண்ட் கீர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டா போயினே இருக்காது. பிரேக் ஸ்ட்ரைட்டாக போய் கேமராமேன் வெடிச்சிடறா, யாரோ நைட்டி போட்டு குடுன்னு ஓடி போய் லாக் பண்ணி பிடிச்சிரும். பஞ்சு பண்ணதுன்னா ஓகேன்னு சொன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்டமக்கில் குத்திடுறா, அப்படி ஃபோர்ஸாக குத்திடு. அப்புறம் சாரி சொல்லு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டண்ட் பண்ண அடி வாங்கிட்டு அந்த நேரத்தில் அவங்கள வந்து என்கரேஜ் தான் பண்ணுவாங்க தவிர கோவமோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. நல்லா ஈஸியாக கற்றுக் கொடுத்து நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. ஆர்டிஸ்ட்டு அடித்தா கூட அந்த சைடை வந்து அங்கே வந்து எதுவுமே கேர் எடுத்துக்கவே மாட்டாங்க. கூலாக ஓகே சார் நோ ப்ராப்ளம், ஒன் மோர் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அதுக்கப்புறம் பெயின் இது பண்ணுவாங்க. இதை தாண்டி உங்களோட திரைப்படங்கள்ல ஸ்டன்ஸ் கோரியோகிராஃபி பண்றதுல ஏதாவது ஒரு அனுபவங்கள் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க சார். பிடிச்சது வந்து யாத்திசை ரொம்ப பிடிச்சது. ம். அமரகாவியம் ரொம்ப. அமரகாவியமா? ஆமாம், அதில் வந்து அந்த நானில் பாட்டில் சீன் வந்து ம். அது அப்பா வந்து பையன்கிட்ட கமிஷன் வாங்குறாரு. அது அப்பா வந்து சீட்டிங் பண்ணுவார். ம். காலேஜ் பசங்களையும் மிரட்டும். அப்போ பாட்டில் அடித்து அப்பாவையும் மிரட்டுவார், பசங்களையும். அந்த சீன்ஸ் எடுத்தோம். அது சூப்பராக இருந்தது. அமரகாவியத்தில் வந்து ஊட்டி ஹீல்ஸ்லேருந்து ஹீரோ ஜம்ப் பண்ணுவான். ஆமா அந்த ஆமா ஹை ஆமா ஸ்பீடில் ஜம்ப் பண்ணி அப்படியே வருவான். அந்த பொண்ணு இறந்தவொடனே ஆமா ஆமா. அந்த சீன் வந்து ஒரிஜினலாக அங்கே போய் லொக்கேஷனில் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஹீரோவை ஜம்ப் பண்ண வச்சோம். ஓகே. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அமேசிங் ம். இருந்தது. யாத்திசையில் ஃபுல் ஃபுல்லாவே இந்த ஹெவி. அது எல்லா லொக்கேஷனும் பார்க்க நம்ம சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இங்கே காஞ்சிபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணி தேனி, கம்பம் இங்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரி லொகேஷன் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ஜென்ரலாகவே வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக வெதர் ஒரு பிரச்சனை இருக்கும். அதை தாண்டி தான் இந்த மாதிரியான ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களே. ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்த ஆக்டர்ஸ் யாராவது இருக்கா? ஐ மீன் ஹீரோ இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஸ்டன் சீன் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்கும், ரொம்ப நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோஸ் யாராக இருக்காங்களா? ஐ மீன் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக மெனக்கடல் போட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஹீரோக்கு என்ன வருது சொல்லிட்டு நம்ம பிஃபோராக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அவங்கள லேர்ன் பண்ணலாம். ஆமாம், அவருக்கு இந்த கிக்ஸ் வரும்னா அந்த கிக்ஸ் நம்ம ட்ரைன் பண்ணலாம்.
அந்த பஞ்சஸ் சொன்னா நம்ம வராத பஞ்சஸை போய் அவர்கிட்ட போய் திணிச்சோன்னு வச்சுங்க ம். அவரு எமோஷன் டென்ஷன். ஏன்னா எல்லா ஹீரோ வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டண்ட் பண்ண முடியாது. ம், ம். சில ஹீரோஸ் தான் பண்ணுவாங்க. True. என்னன்னா சில ஹீரோலாம் நிறைய ரிஸ்க் எடுப்போம். இப்போ சூர்யா சாருக்கு நீ ப்ராப்ளம் இருக்கும், பேக் பெயின் இருக்கு, எல்லா ஹீரோக்கும் இருக்கு நீ ப்ராப்ளம் தான். ஆனா அதை தாங்கிக்கிட்டு வந்து பண்ணுவாங்க. ஓகே. இப்போ வந்து பிரியாமணி வந்து கொட்டேஷன் கேங், கியூஜி கொட்டேஷன் கேங் சொல்லிட்டு ஹிந்தி படம் ஒன்று பண்ணோம். ஜாக்கி ஷெராப் எல்லாம். இப்போ ஜாக்கி ஷெராப் வந்து என்ன கேட்டாருன்னா ஸ்டண்ட் வந்து ஒரே ஷாட் எடுத்தோம். ம். ஒரே ஷாட், சிங்கிள் ஷாட். பிரியாமணிக்கும் ஒரே ஷாட் சிங். அது ரொம்ப ரிஸ்க். அது ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணோம். யாருன்னா ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணும். அதுக்கு வந்து பிரியா மேம் வந்து கேட்டோம், என்ன மேம்னா பண்ணுறீங்களான்னா பண்ணுறேன் அப்படின்னா. இத்தனைக்கும் saree கட்டுறதுக்கு saree கட்டி ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். ம், ம். இப்போ சுடிதாரோ ஒரு ஜீன் பேண்ட்டோ வந்தா உனக்கு கம்ஃபர்டாக இருக்கும். ஆமா. ஃபீமேல் சாரிக்கு வந்து கொஞ்சம் இங்கே விலகும், ம். இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இந்த கிக்ஸ் வராது, இந்த தூக்கிட்டு இப்படி ஃபைட் பண்ணும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரே ஷாட்டில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த படத்தில். இது பருத்து வீரன்லயுமே அவங்களோட அந்த அடிக்கிற சீன் வந்து ரொம்ப பெருசா வைரலான சீன். அதுக்காகவே அவார்டு வாங்குனாங்க. ஸோ அதுவுமே நீங்க தான் வந்து கொரியோ பண்ணுவீங்களா? அப்போ நான் அசிஸ்டண்டாக இருந்தேன். அசிஸ்டண்டா ஆமா. இருந்தீங்க. அதுக்கப்புறம் ம். நம்ம ஸ்டண்ட் நான் அப்போ ஆமா. இருக்கும்போது நிஜமா அந்த கொடையிலலாம் எடுத்து அடிச்சாங்களா, அதெல்லாம் ரியலாகவே ம். அடிச்சாங்க அதெல்லாம். ஸோ நம்ம வந்து திரைப்படங்கள்ல பண்ற சீன்ஸை தாண்டி மத்தவங்க பண்ணும்போது ஒரு சில இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இது நல்லா இருக்கே, இது நோட்டிசபிளா இருக்கே அப்படின்னு. நீங்க அந்த மாதிரி யாரையாவது ரசிச்சு இந்த சீன் நல்லா இருக்குன்னு ஸ்டன் சீன்ல முக்கியமா ரசிச்சிருக்கீங்களா? புஷ்பா 2ல வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து 2 கை கட்டிட்டு ஒரு காலை கட்டு ஸ்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கனவுல வந்து பண்ணலாம் அப்படி நினைச்சுக்கும்போது அது பார்க்கும்போது சரி நம்ம அப்போ அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறோம். இப்போ நம்ம நினைக்கிறது ஒருத்தர் எடுத்துருக்கிறாரு. ஓகே அப்போ கரெக்டாக தான் நம்ம பார்வை கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ற ஃபீல் இருக்கு. அந்த ஃபைட் பார்க்கும்போது எனக்கே ஒரு பூம், ஹெவி பூம் கிடைச்சுது. ஓகே. ஏன்னா ஒரு ஹீரோ அல்லு அர்ஜுன் டூப்பே இல்லாமல் அவ்வளோ ஸ்டண்ட் ரிஸ்க் எடுத்து பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்துருக்கேன். செம்மையாக இருக்கும். அது அந்த மாதிரி பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ம். அது வாய்ப்பு வரணும். அது நல்ல ப்ரொடியூசர்ஸ் பெரிய ஹெவியாக இருக்கணும். வந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பா. நிறைய இருக்குது கற்பனைகள். இந்த மாதிரி நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் நடக்கும். ஓகே. ஸோ அதை தாண்டி இப்போ நம்ம மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்துல எல்லாமே ஹரிபாஸ்கிங்கா இருக்கட்டும், இல்ல ராயனா இருக்கட்டும், லாஸ்லியா சீன்ஸா இருக்கட்டும், இவங்க எப்படி இருந்தது? இந்த படத்தோட அனுபவம் இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு லேர்னிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? லேர்னிங்னா அவங்க வந்து எல்லாம் புது டீம். இவங்களை எப்படி மெயின்டைன் பண்றதுன்றது. புது டீமு நம்ம எப்படி பண்ணா இவங்க ஒரு சீன் சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் கேட்போனா 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆக்கிடுவானுங்க. அப்படி லென்த்தாவே போனேன். என்னடா அப்படி கேட்பேன். மாசம் இருங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த இடத்துல என்னன்னாக்கா ஷார்ட் பீரியட்ல சீக்கிரமா எடுத்து கொடுக்கணும். Okay. ஏன்னா இவங்க ஒரு பட்ஜெட் ஒரு டைம் ம். கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் ஃபைட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த அனுபவம் ஜாஸ்தியா இருக்கும்போது ஆனா எனக்குன்னா இந்த ஹீரோ வந்து பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருந்தது. இல்லைன்னா ட்ரைன் கொடுத்து பண்ணும்போது டைம் ம். எனக்கு மாட்டின்னு இருந்திருப்பான். சொல்லும் போது என்கரேஜ் பண்ணி எகிரி ஃபைட்ஸ் பண்ணிட்டு பண்ணும்போது நல்லா இருந்தது. ஓகே. ஆமா. அந்த பசங்களும் சூப்பரா பண்ணாங்க எல்லாமே. ஓகே. ஸோ டைரக்டர் 12 மணிக்கு கொடுத்தாங்க. 6 o'clock முடிச்சிட்டோம் ஃபைட்டை. ஒன் டேல ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. அருண் பத்தி டைரக்டர் அருண் பத்தி அவரு டேரக்டர் அருண் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி கத்தினே இருந்தான். ஏன்னா நாங்க சந்திரமுகி பண்ணிட்டோம். அப்போ சண்டிகர்ல வந்து காந்தி 3 சொல்லிட்டு பெரிய ப்ராஜெக்ட். ஓகே. அருண் சார் வந்து என்ன சொன்னார்னா, இல்லண்ணா அவரு பெரிய படம்லாம் பண்றாரு, நம்ம படத்துக்கு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு இதுவாகவே இருந்தான். அதுக்கப்புறம் பேசணும்போது இல்லடா நான் பண்ணித்தரேன் ம். அப்படின்னு வந்து என்கரேஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஜென்ரலா வந்து வியூவர்ஸ்க்கு தான் வந்து இது வந்து கமர்ஷியல் படம், இது பெரிய படம், இது சின்ன பட்ஜெட் படம். ஆனா ஒர்க் பண்ற டீமுக்கு வந்து எல்லாமே படம் தான், எல்லாமே ஒர்க் தான், எல்லாமே அதே டைம் தான். அப்படி இருக்கும்போது ஸ்டன் சீன்ஸ் நிறைய இருக்க படங்களுக்கும் வந்து நீங்க கொரியோ பண்ணி தான் ஆகணும். கம்மியா இருக்க இல்ல சின்ன சின்னதா வர சீன்ஸ்க்கும் கொரியோ பண்ணி தான் ஆகணும். அந்த டிஃபரன்சியேஷன் மக்கள் எப்படி பார்க்கலாம்? பெரிய படத்துக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ம். ஃபைட் வந்து 10 டேஸ் எடுப்பாங்க. ரீஷூட் பண்ணுவாங்க. டைம் எடுத்து பண்ணுவாங்க. ம். சின்ன படங்களுக்கு வந்து அந்த பண்ண முடியாது. 2 டேஸ்ல அந்த ஃபைட்ஸை முடிக்கணும். அந்த 2 டேட் டேஸ்னா அவைலபிள் அந்த 2 ஆகும். டேஸ் 2 தான். டேஸ்ல. அதனால தான். அங்க வந்து 20 கோடி ரூபா செலவு பண்றதுல இங்க வந்து மினிமம் என்ன ஒரு 50 லட்ச ரூபா செலவு போடுறாங்க. ஒரு ம். 2 நாள்ல 3 நாள்ல. அதுதான் வித்தியாசம். ஆனா வந்து ஒர்க்ன்றது 2மே ஹார்ட் ஒர்க் தான். ம். 2மே ஹார்ட் ஒர்க் தான். இப்போ வந்து பாலா சார் படம் பாருங்க சிம்பிளா இருக்கும். ஆனா 1 இயர் எடுத்துக்குவாரு. ஆமா. ஆனா சங்கர் சார் படம் அதே தான் 1 இயர் எடுத்துக்கும். ஆனா பிரம்மாண்டமா இருக்கும். இவர் இப்போ 20 கார் கேட்பாரு. இவர் 2 கார் கேட்பாரு. புரியுதுங்களா? கரெக்ட். அவ்வளவுதான் வேற வித்தியாசம். ஸோ எல்லா மெனக்கடலும் ஒண்ணுதான் எல்லா ஒண்ணுதான். ஹார்ட் படங்களுக்கும். ஒர்க் கம்பல்சரி 2மே ஒண்ணுதான். என்னன்னா இந்த காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் கொஞ்சம் ஹெவியா கொடுத்த சின்ன படத்துல ம். வந்து ஒரு டைட் பண்ணி இப்போ வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைரக்டரை டார்ச்சர் பண்ணுவாங்க. முடி. அவன் வேற மனநிலையில் இருப்பான். கதை எடுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஒரு டார்ச்சர் பண்ணும்போது அந்த அந்த குவாலிட்டி. பிரைடா இருக்கிற அப்படியே இதுவாயிடும், ஸ்லோ ஆயிடும். இங்க வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு எடுக்கலனா கூட நாளைக்கு எடுப்பாங்க. இப்போ இந்த ஷார்ட் எடுத்து ஆர்டிஸ்ட் வரலையா? ஓகே கூல் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. மறுநாள் எடுப்பாங்க. ஆனா இங்க வந்து எடுத்தே ஆகணும். அந்த ஒரு முதல் படம் அவங்களுக்கு தேவைப்படுது இல்லையா? இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு படத்த கொடுத்து அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டைரக்டர்ஸ் அடுத்தடுத்து அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண அடுத்தடுத்து முடியும். டைம் எடுத்து பண்ணுவோம். கரெக்ட். அப்போ கேட்கும்போது எது கேட்டாலும் கொடுப்பாங்க. ம். அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா.
இப்போ ஒரு சில திரைப்படங்கள் வந்து ஸ்கிரிப்டா ரொம்ப நம்ம இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்கு ஒரு ஸ்டன் சீக்வென்ஸ் நம்ம வைக்கணும்னா, இதே பட்ஜெட் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து நிக்கும். அதனால நம்ம ஒரு சில விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். எப்படி ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி சிலது பண்றாரோ, ஸ்டன் சீன்ஸும் அந்த மாரி பண்ண வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு அந்த மாரி நடந்திருக்கா? இருக்கு ஆக்சுவலா எனக்கு எனக்கு நெறைய நடக்கும் அது ஆக்சுவலா. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்ல கூட 2 டேஸ் டைம் குடுக்குறேன்னாங்க. ம். ஆனா 1 டேல 1 டேல முடிச்சாகணும். முடிச்சு. அது காம்பேக்ட். அப்புறம் வந்து ஃபைட்டர்ஸ் இவ்வளோ வேணுன்னுவேன். இல்ல, இல்ல எனக்கு இவ்வளோ தான் வேணும் சொல்லுவாங்க. அது நடந்தது. இப்போ யாத்திசையில கூட அது நெறைய என்னன்னா, அது ரூ. 2,00,00,000ல படத்த முடிக்கிற பிளான்ல இருந்தாங்க. அப்பா! ஃபர்ஸ்ட் ரூ. அவ்ளோ 25,00,000ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓ! அதுக்கப்புறம் 1,00,00,000, 2,00,00,000 ஆச்சு. அப்புறம் வந்து ரூ. 10 ஆயிடுச்சு அது. 10,00,00,000ல. அப்போ வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஃபைட்டர்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது. இப்போ 100 ஃபைட்டர்ஸ் இந்த சைடு, இந்த சைடு 100 ஃபைட்டர்ஸ். அப்படி நான் வந்து 200 ஃபைட்டர்ஸ் வேணும் அப்படின்னேன். ம். 200 தானே ஆப்போசிட் வரணும். அப்ப இல்ல நீங்க 100 இந்த சைடு 50 இந்த சைடு 50 போட்டுங்க. இதெல்லாம் காம்ப்ரமைசேஷன் நடக்கும். ம். இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது, சரி ஓகே டைரக்டர் அப்கமிங்ல வரும்போது, நம்ம ஃபேவரா வந்து ஆட்கள கம்மி பண்ணிட்டு, டைம் சேவ் பண்றது தான் அந்த டைம்லாம் பண்ணி இது பண்ணுவோம். இது பிரியாமணி படத்துல கூட நடந்தது. ஓகே. ஏன்னா, அவரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்ல பண்ணாரு. பாம்பே போயிட்டாரு, காஷ்மீர் போயிட்டாரு. அங்க வந்து பட்ஜெட் எகுறுது. ம். நம்மளோட டபுள் ஆஃப் காஸ்ட் புரொடக்ஷன் எகுறுது. அதனால வந்து லாஸ்ட்டா வந்து எங்கன்னா வரோம், மாஸ்டர் நீங்க தான் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னும்போது, அப்ப நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு பட்ஜெட் போட்டு சொல்லுவோம். சார் இல்ல சார் இது இது இல்ல மாஸ்டர். நம்ம 20 ஃபைட்டர்ஸ் கேட்டா இல்ல ஒரு 10 பேர் கம்மி பண்ணிக்கங்க. ம். அப்போ நாட்கள் ஒரு 2 டே 5 டேஸ் கேட்போம். 3 டேஸ்ல முடிச்சு விடுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது தான் வருது. ஆனா அதுலயும் குவாலிட்டி குடுக்கும்போது ரொம்ப ஹேப்பி ஆயிடுறாங்க. ம்.